ஹை மக்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக ஒரு 2 வீக்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, போர் பதற்றம் மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. எல்லோரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போர் பதற்றம் எதனால் ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல இருந்து இஸ்ரேல் ஈரானுக்கு சின்ன பிரச்சனை போயிட்டே தான் இருந்துச்சு. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிற ப்ராசஸில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்கல, போக போக யூஎஸ்க்குமே பிடிக்கல. யூஎஸ்க்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, ஆல்ரெடி நார்த் கொரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இந்த மாதிரி அணு ஆயுதத்தை தயாரித்து பெரிய ஒரு பூதாகரமாக வளர்ந்து நிற்கிதில்ல, அந்த மாதிரி தலைவலி ஈரான்லேருந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால யூஎஸும் இஸ்ரேலும் சொல்லி பார்த்துருக்காங்க ஈரான்கிட்ட. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எங்களோட உரிமை, நாங்கள் என்னமோ பண்ணுறோம், நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை சுமூகமாக போகணும். ஸோ அந்த டைமில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு இல்லை, கரெக்டான சமாதானம் இல்லாதனால நாங்கள் அவங்க மேலே அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்து அவர் சின்னதாக ஒரு ஸ்பீச் கொடுத்து முடித்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே அட்டாக்கை ஆரம்பிச்சிடுறாங்க. பாம் அட்டாக் கிடையாது, டேரெக்டாக மிசைல் அட்டாக் ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வைக்கிற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் குரூப்ஸ் வந்து அங்கே நிறையா இருக்காங்க ஈரானில், அதுக்கு இவங்களே ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட்சியை வந்து நம்ம கலைக்கணும், அங்கே இருக்கிற பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் தலைவர்களை வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும். அது போக அங்கே இருக்கிற முக்கியமாக அந்த இராணுவ தளவாடங்கள், இராணுவ ஆட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுறாங்க, ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்படி முடிவுக்கு வந்து போரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போருன்னு சொல்ல முடியாது, அந்த டைமில் ஒரு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் போர் அப்படிங்கிறது வந்து உறுதியாகலை, கைண்ட் ஆஃப் போர், ஓகேவா, அப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நான் தான் சொன்னல முதலையே, நார்த் கொரியா மாதிரி இவங்களும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேலும் யூஎஸும் ஒரு 100% உறுதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இஸ்ரேல் யூஎஸ் ஜாயின்ட் ஃபோர்ஸாக ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கூட சளைக்காமல் திருப்பி அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, 2 பெரிய நேஷன்ஸ் கூட ஒரு சின்ன நேஷன், சின்னதான் என்னை கேட்டால். ஈரான் வந்து இவங்களை கம்பேர் பண்ணும்போது சின்னதான். அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்கன்னா, டேரக்டாக யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் விடாமல், அட்டாக் பண்ணாமல், அங்கே இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இப்போ தான் இந்த அபுதாபி, துபாய், குவைத், பெக்ரைன், இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்க யூஎஸ் பேஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஊர் லோக்கல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே யூஎஸ் பேஸ் வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்தையெல்லாம் ஃபுல்லாக அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக அங்கே கம்யூனிகேஷன் கட் ஆச்சுன்னா வெளியே கம்யூனிகேஷன் போகாது ஊருக்குள்ளேருந்து. ஸோ அதை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, திருப்பி நிறையா போர் கப்பல்களாக இருக்கட்டும், மிசைல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் விட்டு இவங்க திருப்பி ரிட்டர்ன் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக என்ன பண்ணிட்டாங்க, இது போரெல்லாம் தாண்டி டிஜிட்டலாகவும் போகுது. எப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், காட் சைன் சொல்லிட்டு அந்த டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணுவாங்க. ஹேக் பண்ணி இப்போ யாராவது, ஃபார் எக்ஸாம்பிள் நானே எங்கேயோ டிராஃபிக் சிக்னல் ஏதோ ஒரு சிக்னல் இருக்கேன்னா அந்த காட் சை கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்கான், ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்சு கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்க, ஈரான் ஊருக்குள்ளே இருக்கிற அத்தனை கேமராஸையும் ஹேக் பண்ணுறாங்க இவங்க. யார்? யூஎஸ் ஹேக்கர்ஸ் மூலியமாக, சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ், யார் அவங்க மூலியமாக ஹேக் பண்ணி முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே கொல்றாங்க. ஓகேவா? அட்டாக் பண்ணி கொல்றாங்க. அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு உதவி பண்ணது இஸ்ரேல். ஸோ இப்படி அட்டாக் பண்ணி இன்னைக்கு கூட அவங்களோட உடல் தகனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொந்த ஊர்லேயே. அவங்க பேர் வந்து அலி காமேனி. அவங்க தான் முக்கியமான தலைவர். அவர் வந்து இறக்குறார். ஓகேவா? அந்த இதில் அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய மக்களும் இறந்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு ஏஷியனே ஒரு இந்த போரில் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. அது ஏஷியன், சைனீஸா, யார், என்ன கண்ட்ரி அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகலை. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்டாக் நடந்து ஒரு 160 பீப்புள்ஸ் வந்து குழந்தைங்க வந்து செத்து போயிருக்காங்க. அதோட கிரேவியார்டு பிக்சர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நிறையா மிசைல் பறக்கிறது, வீட்டு பக்கத்தில் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபோட்டோஸாக வீடியோஸாக வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இது வந்து பெருசாகவே போகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரம்ப் நேற்றுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க சரண்
பேச்சுவார்த்தைக்கு வந்த மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்கு ஈரான்லேருந்து. பட் அதை நான் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமே கிடையாது, இனிமேல் சரண்டரும் கிடையாது, டைரக்ட் அட்டாக்கு, இன்னும் ஒரு 4 to 5 வீக்ஸ் கண்டிப்பாக அட்டாக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட எவ்வளோதான் அவங்க அட்டாக் பண்ணாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு, அவங்கள சரண்டர் பண்ணுற அளவுக்கு, அவங்கள அழிக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட வெப்பன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 7.5 கோடியோ 8 கோடியோ ஆகுதான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க யூஎஸும் இஸ்ரேல். ஈரானும் சளைக்கலைங்க, ட்ரோன் மூலியமாக நிறைய இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க, முக்கியமான இடத்தையெல்லாம் அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க. இதில் நேற்று ஒரு முக்கியமான நியூஸ், ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் வந்து யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. குவைத் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானை அட்டாக் பண்ணிட்டு ட்ரோனை அழிக்கிறேங்கிற பேர் வழியில், ஐ மீன் ஈரானோட ட்ரோனை அழிக்கிறேங்கிற பேர் வழியில் யூஎஸோட ஒரு 3 ஷிப்போ 4 இது ஜெட் ஏர்வேஸை வந்து அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்துச்சு. பட் அது ஒன்றும் பெரிய இது இல்லை, ஏன்னா ஆள் இல்லாத விமானம் தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த அட்டாக்கும் நேற்று நடந்திருக்கு. அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்பெயின் கிட்ட அவங்களோட இடம் பேஸ்க்கு கவர்மெண்ட் பேஸுக்கு யூஎஸ் பேஸுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஸ்பெயின் என்ன சொல்லியிருக்காங்க, நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த நியூஸ் வந்துச்சு. ஸ்பெயின் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நிமிஷமே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ஸ்பெயினுக்கு போக வேண்டிய அத்தனை இந்த ட்ரேடு வர்த்தகம்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கே ஹெல்ப் பண்ணல, எதுக்கு நம்ம வந்து ஸ்பெயினுக்கு வந்து இந்த ட்ரேடிங் இதெல்லாம் வச்சிருக்கணும், ட்ரேட் பண்ணுறதுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு. ஸோ ஸ்பெயின் இதில் இல்லை, பட் யூஎஸ் வந்து இந்த இதுக்கு போயிட்டாங்க. இப்போ அணு ஆயுதம் தயாரிக்கிறது தான் ஒரே பிரச்சனை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ண போர் பார்த்தீங்கன்னா, வளர்ந்து 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 இப்போ இங்கே வந்து நிற்கிது. இது மட்டும் இல்லாமல் ஈரான் அட்டாக் பண்ணுறது பார்த்துக்கோங்க, நான் சொன்ன பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரிஸ் அத்தனையுமே அழிச்சிட்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிறதுனே சொல்லலாம். ஸோ இது வந்து 3rd வேர்ல்டு வார் அப்படிங்கிறதுனே சொல்லலாம். எனக்கு கிட்டத்தட்ட நிறைய வார்ஸ் இப்போ முன்னாடி கூட நமக்கு கூட சிந்தூர் அட்டாக் நடந்துச்சு, அது பெரிய வாராக போகலை, பட் 1 to 2 வீக்ஸ் நடந்துச்சுல்ல, அது கூட ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் நேற்று கூட ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிந்தூர் அட்டாக் இன்னும் ஸ்டாப் ஆகலை, பாகிஸ்தான் மறுபடியும் தொந்தரவு பண்ணாங்கன்னா அதை திரும்பி ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம், முடிக்கலை, ரெஸ்யூம் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காரு. பட் இந்த அட்டாக் ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் போர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போய்கிட்டே இருக்கு. ட்ரம்ப் சொன்ன மாதிரி இன்னும் நடக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். சரி, இதில் என்னடா நமக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ், வான்வழி போக்குவரத்து முற்றிலுமாக கட் ஆயிருச்சு. சில ஃப்ளைட்ஸ் போகுது இந்தியாவிலேருந்து, மற்ற கண்ட்ரிஸ் பற்றி எனக்கு தெரியல, இந்தியாவிலேருந்து போகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தவிச்சிட்டு இருப்பாங்கல்ல இந்தியன் மக்கள், அவங்கள திருப்பி கூட்டு வரதுக்காக போகுது. நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், ஃப்ளைட்ஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முந்தானேத்து சென்னையிலேருந்து ஒரு ஃப்ளைட் அபுதாபிக்கோ துபாய்க்கோ போயிருக்கு, பட் திருப்பி ரிட்டர்ன் வந்து இங்கேயே இறக்கி விட்டுருந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஃப்ளைட்ஸ் யூஸ் பண்ணுறத இப்போதைக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. கரெக்ட், நிறைய பேர் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருப்பீங்க, மேபி ரீஃபண்ட் ஆகலாம், தெரியாது நமக்கு. நிறைய பேர் வேலைக்காக அப்ளை பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் அபுதாபி துபாய் போகிறதுக்கு, ஏன் நிறைய கான்வெகேஷன் இருந்திருக்கலாம், ஸ்டடீஸ் இருந்திருக்கலாம், மேரேஜ் போகிறவங்க இருந்திருக்கலாம், எல்லாமே ஸ்டாப்புங்க. ஏன்னா வான்வழி போக்குவரத்து சுத்தமாக கிடையாது. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இதாகிறதுனால ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அது ஏன் நான் அப்புறம் சொல்கிறேன். இதனாலையும் ஒரு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற நிலைமை ஆகிப்போச்சு இப்போ, ஓகேவா. ஸோ இங்கேருந்து கிழக்காசிய நாடுகளுக்கு போகிற அத்தனை ஃப்ளைட்ஸுமே கேன்சல் ஆகிருக்கு. நாட் ஓன்லி இங்கேருந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்தும் கேன்சல் ஆகிருக்குன்னு கேள்விப்படுறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிற ஒரு கடல் வழி போக்குவரத்து இருக்குல்ல, அதில் தான் முக்கால்வாசி ஷிப் எல்லாம் போயிட்டு வருமா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துக்கு ப்ளஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் குட்ஸு ப்ளஸ் ஆயில், இந்த ரிஃபைனரி அந்த இதையும் அது வழியாக தான் கொண்டு வராதா சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. 30% அதில் தான் எல்லா வணிக போக்குவரத்துமே இருக்கு போல. ஸோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அறிக்கை ஒன்று விடுறாங்க, என்னன்னா அந்த வழியை எந்த ஷிப் எது வந்தாலும் நாங்கள் அழிப்போம், அதனால அந்த பக்கம் யாரும் வராதிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுறாங்க. இதனால என்ன ஆகும்னா, ஆயில் போக்குவரத்து, ஆயில் உற்பத்தி போக்குவரத்து கொள்முதல் எல்லாமே ஸ்டாப் ஆகும். 30% to 40% ஸ்டாப் ஆகும். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அங்கேருந்து ஆயில் சப்ளை கிடைக்குதோ அது எல்லாமே ஸ்டாப் ஆக போகுது. இதனால் என்ன ஆகும்னா, ஃபியூயல் ப்ரைஸஸ், டீசல், பெட்ரோல், எரிசக்தி வாயு எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. அது கண்டிப்பாக நம்ம டே டு டே லைஃப்பில் அஃபெக்ட் ஆக போகுது. இந்தியன்ஸ்
இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது நம்மகிட்ட கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் எத்தனை நாளைக்குன்னு தெரியாதுங்க. ஏன்னா இது வந்து அதான் சொல்லல 40% 30%ங்கிற போதே உங்களுக்கு பாதி வந்து குறைஞ்சிருது ஃபியூயல் கெப்பாசிட்டி. இங்கே கையிருப்பு இருக்குன்னு எத்தனை நாள் வச்சிருக்கீங்க? அவர் என்ன சொல்றாரு, 4 to 5 weeks, அது மேபி தாண்டியும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தானே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஸோ பட் ரஷ்யா இன்னைக்கு காலையில் நியூஸ் விட்டுருக்காங்கன்னா நாங்கள் அதை வந்து உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா நியூஸ் வந்து பரவலாக போயிட்டு இருக்கு. ஸோ இதனால ஃபியூயல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூயல் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லைக் லாரி எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் குட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. டே டு டே லைஃப் பாதிக்க போகுது. இந்தியா மட்டும் இல்லை, மற்ற கண்ட்ரிஸ்லேயும் இதுதான். தேர்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு, இந்த எரிசக்தி வாயு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக ஃப்ளைட்ஸும் டிமாண்ட் ஆகும். ஃப்ளைட்டோட காஸ்ட் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா டெல்லி டு லண்டன் நினைக்கிறேன் 9 lakh போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா டிக்கெட் காஸ்ட் ப்ரைஸ் 9 lakh. ஆமாம், பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் நியூஸ் போயிட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த போர் பதற்றமும் நிறைய பேர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது கண்டிப்பாக கம்மியாகும். சென்செக்ஸ் எல்லாமே அடியும் வாங்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல தங்கம் ஏன்னடா இதை போய் இப்போ பேசுகிறேன், ஏன்னா போர் அங்கே செத்துட்டு இருக்கானுங்க, நீ தங்கத்தை பற்றி பேசுகிறேன்னா ஆப்வியஸாக பேசுகிறேங்க. ஏன்னா இந்தியன் முக்கால்வாசி நம்மகிட்ட கோல்டுங்கிறது தான் மெயின் நமக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் தான் ஆகிட்டு வருது. போர் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் தான் நான் இருக்கணும், டிக்ரீஸ் தான் ஆகிட்டு வருது எனக்கு தெரியல. பட் நிறையா சோஷியல் மீடியாஸில் என்ன போடுறாங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போடுறாங்க. அதை பற்றி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். பட் இந்த போர்னால பார்த்தீங்கன்னா நிறைய இன்னசென்ட் பீப்புள்ஸும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அபுதாபி, துபாய், அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க, நிறைய மக்கள்ஸ் இருக்காங்க, மற்ற கண்ட்ரிஸ் மக்கள்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம், இல்லை சேஃபான இருக்கிற இடத்துக்கு போகலாம். நீங்கள் கேட்கலாம் எந்த இடத்துக்குடா போவீங்க அப்படின்னு. வேறு வழி இல்லைங்க. போர் இன்னும் நிற்கலை, இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இது போக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல பிரச்சனையே வந்தது. இன்னைக்கு காலையில் இன்னொரு ஹெட்லைன் நியூஸ் வந்துட்டு இருக்கு. போலாந்து வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிப்போம் நாங்களும், ஏன்னா கிரைசிஸ் ஆரம்பிச்சிருச்சு, எப்போ வேணாலும் யாருக்கு வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ கண்டிப்பாக போலாண்டும் இந்த இதில் வந்து போரில் பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் நியூக்ளியர் அணு இதை வந்து நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போலாண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு முடிவு போகுதுன்னு தெரியல. இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அந்த ஒரு பேச்சுவார்த்தையும் போகுது. மேபி இருக்கலாம் சிந்தூர் அட்டாக், நாளைக்கே கூட அட்டாக் நடக்கலாம், தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் சேஃபாக இருங்க, சேஃபான இருக்கிற இடத்துக்கு போங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் நிறையா நியூஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரஷ்யா நமக்கு வந்து ஆயில் சப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், சைனா பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட மில்லியன் பேரல் கணக்கில் எங்கள்கிட்ட வந்து இது வச்சுருக்கோம், ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா நாடுகளுமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாட் ஒன்லி ஃபார் ஃபியூயல், அதர் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அதர் பொருளாதார வர்த்தக ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போர் இன்னைக்குள்ள முடிவுக்கு வராது. 2 நாள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அலி காமினி அவங்களோட யாரோ அதுக்கு மேலே அந்த போஸ்டிங்க்கு யாரோ அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக இவங்க திருப்பி அடிக்க போகிறாங்க, அவங்க திருப்பி அடிக்க போகிறாங்க. ஸோ சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2 பக்கமும் பேச்சுவார்த்தைக்கு நேற்று கேட்டிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு அவங்க உடன்படுவாங்களா என்னன்னு தெரியல, யூஎஸும் இஸ்ரேலும். ஸோ இது இப்படியே தாங்க போகும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி 4 to 5 weeks ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாங்க எந்த மாதிரி எப்படி போகுது அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டவுன் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் சொன்னதில் தப்பு இருந்திருக்கலாம், ஏதாவது கரெக்ட் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. பை.